தேட வேண்டாம். முன்னறிவிப்பின்றி வரும் அதன் வருகையை இதயம் உறக்கச் சொல்லும். காதல் காதல் ஒரு நாள் உங்களையும் வந்தடையும். அதை அள்ளி அணைத்துக் கொள்ளுங்கள். அன்பாக பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் தங்கும், காதல் தயங்கும், காதல் சிரிக்கும், காதல் இனிக்கும். ஆடியோ பாருங்க, லைஸாக பாருங்க. ஆஃப் ரோட் ரைட் தான் பிடிக்கும். இல்லாட்டி போயிட்டாங்க டயர் ரெண்டு டயர் நல்லா இருக்கு. ரெண்டு அதனால பிரச்சனை இல்லை. இந்த பேக்கில் செட் ஆக மாட்டேங்குது. பெருசாக தான் போட்டேன், அந்த க்ரிப்பு சூட்டபிள் ஆக மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு ஒரு டயர் போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு டயர் போட்டிருந்தேன். இது நான் கரெக்டாக தான் தெரியுது. பைக் மட்டும் தெரியுதா, ரோடு தெரியுதா? ரோடு தெரியுது தானே. நல்ல ரோடு தான், ஆஃப் ரோடு. வரும்போது நீ நடந்து தான் வரணும். இன்னும் ஒரு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுக்கலாம் போல இருக்கு. சரி, அவ்வளோத்தான் இருக்கு. அதோட கூடாது போனால் ஒரு சைடு ஒழுங்காக போயிடணும். இதெல்லாம் வந்து எவ்வளோ நாள் வச்சுருமா? ஓட முடியாது. நல்லா ஒரு தார் ஜீப்பு ஜிப்ஸி, அது ஜிப்ஸி எடுத்து வந்துக்கலாம். இங்கேருந்து கொஞ்சம் தான் போக முடியும் வண்டியில். இங்கேயும் வீடு கட்டியிருக்காங்க. இங்கேயும் வீடு பாரு, இங்கே வரைக்கும் வீடு கட்டியிருக்காங்க. அம்மா இங்கேலாம் எதுவும் ஆத்திர அவசரம் வேறு வழி இருக்கு. வேறு வழி இருக்குண்ணே. அதான் அங்கிட்ட வழி இருக்குன்னு நினைக்கிறேன்டா. அந்த ரோடாச்சும் நல்லா இருக்கு. ஆமாம், வீடு இருக்கிறாங்க. வேறு ரோடு இருக்கு. அப்புறம் அங்கே ரோடு இருக்குது. மண் ரோடு தானா? மண் ரோடு இந்த அளவுக்கு இல்லைன்னா பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை. அங்கே இருந்தோம் மேலே அந்த அப்புறம் அங்கே இருக்குண்ணா ரோடு, மெயின் ரோடு. ஆஃப் ரோடு பிடிக்குன்னு சொன்னதுக்காக இப்படி ஒரு ரோடா? கொஞ்சம் இறங்க, இதுலலாம் தனியாக தான் போகணும்.
அப்பா வரும்போது எப்படி இறக்க போகிறதுன்னு தெரில, வண்டி அம்மா ஏற்ற போகிறதுன்னு தெரில. அப்பா சூப்பர். 3 hours later. காப்பி காப்பி இது யானையும் நிறையா இல்லை. எல்லாமே இருக்கும் போல இருக்கு. யானை புலி முன்னாடிலாம் இப்படி இருக்கு, வண்டி இறங்கி வர்றது இப்படி எடுத்து நம்மளோட ஒரு கேமரா தான் இருக்குது. கேட்கவும் அவ்வளோதான் இருக்காது. அப்பா நல்ல ரோடு தான். ப்ரைவேட் இடம் இல்லை. ப்ரைவேட் இடம் தான் எல்லாம் சொந்த தான். வரக்கூடாது. நல்ல வர மாட்டாங்க. யூடியூபர் சார். ஆனால் வேலை செஞ்சாங்களா? அவங்கள வீடியோ எடுத்தியா? சூப்பர். அவ்வளோதான். அம்மாடி இதான் வர வீடு வேறு எங்கே வரைக்கும் இருக்குன்ட்டு. வா ஆமா அப்பா விமானம் ஒரு எக்ஸ்போலோ அந்த மாதிரி இருக்குண்டா. அதில் வேறு மாடல். ஏற்றலாம் இங்கே என்ன போகணும் போகணும்னு நினைக்கிறேன். அந்த தான் போகணும்னு நினைக்கிறேன். இங்கே அந்த அவர் இருக்கு. இங்கே இருக்க வழி இதுலையா போகணும்? இல்லை இல்லை அதான் அதாவது சமாதியா இனிமேட்டு குறைக்க போகிறவங்களுக்காக கட்டியிருக்காங்களா? ஆமாம் எம்டியாக இருக்கே. நம்ம 2 பேருக்கா படுத்துக்க வேண்டியதான். அப்படியே பேசாமல் சத்தமாக நான் தான் போகணும்னு நினைக்கிறேன். வா அதற்கு
அதுக்கு நான் பொறுப்பல்ல. எம்மாடியோ வாவ், மீன்லாம் முடிச்சிருக்காங்கப்பா. பாரு மீன்லாம் இருக்குது பாரு, எவ்வளோ மீன் இருக்கு பாரு. வேறு வழி இருக்காங்க, நம்ம தான் இருக்குல்ல வந்துட்டோம். அதான் சரி வா நம்ம. ஏன்னா அந்த கிருஷ்ணா எல்லாம் வீடியோ போட்டுருந்தாங்க, அங்கே வரைக்குமே வண்டி போடுற மாதிரி தான் போடுறாங்க. ஆமாம், நம்ம முன்னுக்கே படிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த அவர் இருக்கு, நடந்தான் இங்கே ஒன்று இருக்கு. அப்படியே எட்டி பார்த்தோம்னா கீழே இருக்கு. இல்லைடா, அவங்க குளிச்சா என்னால் தெரிய வர மாதிரி இருந்துச்சு. அந்தா இந்த இடம் தான். யாரோ இதுக்கும்போது வந்துட்டு போயிருக்காங்க. செம்மையாக இருக்குல்ல. ஒரு வழியாக இடத்த கண்டுபிடிச்சோம், வந்தாச்சு. அம்மா ஆட 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 ஆட. வெண்பனி மலரே, உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே. உன் இருவிழியால் என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே. காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன, வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம்தான் என்ன. காற்றில் பறக்கும் காத்தாடி நானே, 8 வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானே, பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானே. காற்றில் பறக்கும் காத்தாடி நானே, 8 வயதாய் கூத்தாடினேனே. காய்ந்த இலை நானும் பச்சையானே. 12 seconds later, 3:28. Rapaz!